ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறையை ரத்து செய்ய கோரிய பொதுநல வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவனியாபுரம், பாலமேடு, ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன? ஆம் லாவண்யா, அதாவது மதுரை மாவட்டத்தில் தை 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு தொடங்குகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என்று ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த 3 ஜல்லிக்கட்டுகளும் மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் காளைகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்பதில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் ஆன்லைனில் டோக்கன் பெறும் வசதியை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் மதுரை கேக்க நகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஆன்லைன் முறையில் டோக்கன் வழங்குவதால் அனைவருக்கும் சமமாக டோக்கன் கிடைப்பதில்லை. சில கிராமங்களில் ஒரு காளை வளர்க்கும் கிராமங்களில் உள்ள ஒரு விவசாயிக்கு கூட ஆன்லைனில் விண்ணப்பிப்பதில் தாமதமாக என்ற சூழலில் அவருக்கு டோக்கன் கிடைத்தாலும் காளையில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. மேலும் ஒரு நபருக்கே அதிகமான டோக்கனை தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தி ஒரு நபர் அதிகமான டோக்கனை பெறுகின்றனர். காளை அதிகமான பலம் படைத்தவர்களை அதிக காளைகளை பங்கேற்கும் வகையில் செய்கின்றனர். இதனால் அந்தந்த பகுதியில் உள்ள ஏழை விவசாயிகள் வளர்க்கும் காளைகளை ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இயலவில்லை. எனவே இந்த ஆன்லைன் முறையை நிராகரிக்க வேண்டும். அதற்கு பதிலாக மாற்று வழியை யோசிக்க வேண்டும். அனைவருக்கும் டோக்கன் கிடைக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 3 ஜல்லிக்கட்டுகளிலும் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டில் தான் காளைகள் பங்கேற்கும் வகையில் உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, மனுதாரர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.